யாரு ப்ரோ இவன்? இது வந்து GBF2 கம்ஃபா ப்ரோ. நல்ல ப்ரீடிங் ஸ்டாக் ப்ரோ. இப்போ யாரெல்லாம் SRDs வந்து குவாலிட்டியா கேட்பாங்கல்ல, நல்ல போலியா வேணும்னு சொல்லி அவங்களுக்குலாம் இது ஒரு SRD-க்கான ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி. F0 வச்சு ஒண்ணுமே பண்ண போகுது. F0 வளர்க்க போறோம். அப்புறம் ஏன் வாங்கியிருக்கீங்க? அதான் இப்போ அந்த பேட்ச்ல எல்லாமே GB பிளட் லைன் தான். ஆமா, பட் எல்லாமே GB டர்ன் ஆகாதுல. ஏன்னா பர்ஃபெக்ட் ஷேப் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பாடி பாக்ஸ் பாடியா லாங் பாடி அப்படி இல்ல. பட் இந்த ரெட் கலர் வந்துட்டாலே ஆமா உங்களுக்கே தெரியும் SRD மாதிரி இருக்கும். மார்க்கெட்ல எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிற மீன் ட்ரெண்ட் தான் சொல்லுவாங்க. அப்படி தெரியாதவங்க மேபி சொல்லலாம். எங்க இருக்கும் அப்படின்னா சென்னை 64 ஃப்ளவரானு குரோம்பேட்டுக்கு தான் வந்திருக்கேன். புது செட்டப் பண்ணியிருக்காரு. அவரோட 2.2 அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஹால், சரிங்களா? அப்படியே பார்த்துக்கோங்க. அப்படியே இங்கிட்டு வாங்க. அங்க பார்த்தோம்னா இங்க இன்னொரு செட்டப் இருக்கு, சரிங்களா? அப்படியே இந்த பக்கம் வாங்க. பின்னாடியே வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு செட்டப். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து அவரோட செட்டப் இப்ப இந்த செட்டப் கூட கம்பேர் பண்ணா சின்ன செட்டப்ல தான் வச்சிருந்தாரு. இப்போ வந்து பிரம்மாண்டமா வந்து பெரிய லெவல்ல செட்டப்பை மாத்திட்டாரு. இப்போ என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்காருன்னு பார்ப்போம். சின்ன ஃப்ரைல இருந்து 4-5 இன்ச்சு மீன் வரைக்கும் வச்சிருக்காரு. என்னென்ன இருக்கு, பிரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம். இந்த ரூம்ல இருந்தா எடுக்கணும்னு அடம் பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இந்த ரூம் செட்டப் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லானா லைட்டிங்ல இருந்து ஃபிஷஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா இருக்கும். ஓகே, யூஸ்வலாவே வந்து நம்ம பழைய ஃபார்ம்ல எடுக்கிறப்ப இந்த லைட் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கும். ஆமா, எனக்கு நேர்ல வேற லைட் இல்லாம பார்த்தாலும் மீனோட பியூட்டி தெரிஞ்சிடும். ஆமா, வீடியோன்னு வரப்ப லைட் தான் மேட்டர். ரைட், இப்ப எல்லாம் லைட் லான்ச் பண்ணிட்டீங்களா? பக்கவா இருக்கும் ப்ரோ. சரி, ரைட். முதல்ல எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல 0.75 இருந்து ஆரம்பிக்கலாம். 0.75? ஆமா, இந்த சின்னதுல எல்லாம் நம்ம லெட் பென்சில் யூஸ் பண்ணுவோம்ல, ஆமா, அந்த ஊக்கு 0.75. இது வந்து ஜெனரேஷன் ரிவர்ஸ் பண்றது. ஜெனரேஷன் ரிவர்ஸ் பண்றது. ஆமா, இல்ல ஆக்சுவலா F0, F1, F2 அது எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. அதுவும் இன்னும் பல பேருக்கு புரியல, பட் ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. இது என்ன 0.75? இது என்னன்னா F1க்காக நம்ம சின் கூட பேர் பண்ணுவோம். அதுல இருந்து கிடைக்கிறது F1. இப்போ மறுபடியும் அந்த F1 0.75 மேல் ஐ மீன் சின்னு கூட கிராஸ் பண்ணும்போது திருப்பி அது ரிவர்ஸ் ஆகும். அது 0.75 சொல்லலாம். எனக்கு மேக்ஸ் கிளாசிக் பண்ண கூட இவ்வளவு குழம்புனது இல்ல ப்ரோ. எனக்கு என்னன்னா இதோட பேரண்ட் என்ன போட்டீங்க? பேரண்ட் வந்து F1 GB ப்ரோ. நல்ல லைனேஜ். ஃபீமேல்ங்க? ஆமா, ஃபீமேல். ஓகே, F1 ஃபீமேல். மேல் வந்து ஹைபிரிட் சூப்பர் ரெட் சின்ன. அது சின்ன. ஆமா, அதுவுமே ஹைபிரிட். அப்ப இப்படி சொல்லலாம், F1 வீஜாவையும் கிராஸ். ஆமா ஆமா, பேசிக்கா இப்படி சொல்லிக்கலாம். அதோட அவுட்புட் டைரக்டா பாத்தீங்கன்னா 0.5 ஆயிடும். இந்த ஹைபிரிட் சின் போடும்போது 0.75 ஆயிடும். ஓகே, வெறும் டைரக்ட் வீஜா போட்டா 0.5. இது ஹைபிரிட் போடுறதுனால 0.75. அண்ட் F1 இன்க்ளூட் பண்றதுனால அது 0.75. இப்ப இந்த குட்டிங்களா அப்ப எந்த மாதிரி வரும்? இதுல வந்துட்டு GB-ஆகவும் வர வாய்ப்பு இருக்கு, சின்ன மாதிரி நல்ல ரெட்டாகவும் வர வாய்ப்பு. ஆக்சுவலா F1, F2, F3 இதுல எந்த மாதிரி அவங்களோட பாடி இருக்கும்? பாடி வந்து அந்த F0ஓட ட்ரெய்ட்ஸ் அதிகமா இருக்கும். சின்னோட ட்ரெய்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, டைரக்டா பேரண்ட்ல இன்வால்வ் ஆனாங்க. ஆமா, இது எதுக்குன்னா அந்த கலருக்கும் நல்ல லென்த்துக்கும் இது இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா இதுல நிறைய நல்ல போலிங்கோட தெரியுது. சூப்பரா இருக்கும். ஆமா, இப்போ ப்ராப்பர் சின்ன பாத்தீங்கன்னா போல்ஸ் அவ்வளவு இருக்காது, நார்மலா பிளெண்டா தான் இருக்கும். சோ ஹைபிரிட்ஸ்க்கே இவ்வளவு வராது. ஆமா, இப்போ F1ன்னு போறப்போ நம்ம போல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போவோம். ஓகே, ஆனா இப்போ இது 0.75 ரிவர்ஸ் பண்றதுக்கு ஏன்னா இன்னும் நல்ல ஹைபிரிட்ஸ் கிடைக்கணும். ஓகே, பார்க்க நல்ல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும்ன்றதுக்காக இதுல போறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம லோக்கல் பிரீட்ஸ்ல 0.75 வேற யாராச்சும் பிரீட் எடுத்து பாத்தீங்கன்னா? எடுத்திருக்காங்க ப்ரோ. இப்போ நானே வந்து ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்டிங்ல எப்படின்னா 0.5 தான் மெயினா போகும். எப்படின்னா சின் இன்டு SRD. ஓகே, சரி, SRD என்ன காரணம் ப்ரோ? இது இந்த பேட்ச்னால என்ன யூஸ் ஆகும்? இது ஃப்ளோரானாலே ஹைபிரிட் ப்ரோ. ஃப்ளோரானே எதுக்குன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும், நல்ல பொட்டன்ஷியல் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆமா, இன்னும் கலர்ஃபுல்லாவும் இன்னும் லாங்கர் லைஃபாவும் இருக்கணும்ன்றதுக்காக 0.75 யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும் பார்க்க. ஓகே, லைஃப் இதுல இன்னும் கூட இருக்கும். ஆமா, அது இந்த ஹம்ப்ன்ற விஷயம் தான் நம்ம ஃப்ளோரான்ல தேடி போவோம். ஆமா, அதோட ரிசல்ட் இதுல என்னைய பொறுத்தவரைக்கும் குறைஞ்சமா கம்மியா இருக்கும். கம்மியா தான் இருக்கும். ஆனா என்னன்னா கம்மியா இருக்கிறதே கொஞ்சம் நல்லா இருக்கும்னா இந்த 0.75 இருக்கு. ஹம்ப் சின்னதா இருந்தாலும் பார்க்க அழகா இருக்கும். எப்படி இருக்குன்னா இப்ப கம்ஃபார்ம் மங்கி ஹெட், இந்த ஃப்ரெட் ஃபாலிங் ஹெட் எல்லாம் கேக்குறீங்க, அதெல்லாம் இதுல வரும்போது இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமா, ஓகே. என்ன பிரைசிங் ப்ரோ வருது? இது வந்து ஸ்டார்டிங் ஒரு பீஸ் எடுக்கிறாங்கன்னா 850 அந்த மாதிரி. 850. ஒரு 5 பீஸ் எடுக்கிறாங்க இல்ல ஒரு 10 பீஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம். ஹோல்சேல்ல ஒரு 30-50 அவ்வளவு தராங்கன்னா ஒரு ஆமா நல்ல பிரைஸ்க்கு தரலாம். ஓகே, சரி, ரைட் ப்ரோ. இத தாண்டி ஹோம் பிரீட்ஸ் வேற எதனா இருக்கா? இந்த ஹோம் பிரீட்ல வந்து SRD சின்ன கம்மி குவாண்டிட்டி இருக்கு ப்ரோ.
ஓகே. என்னன்னா இது ஒரு 800 ஹேட்ச் ஆச்சு. நிறைய பேர் பேரண்ட்ஸ் கேக்குறாங்க எனக்கு SRD ப்ரீடிங் பேட்ச் வேணும்னு சொல்லி. அதனால ப்ரீட் பண்ணி கிடைக்கிற பேட்சஸ் இது. டெஸ்டிங்காக பேரண்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஹேட்ச் ஆகுற பேரண்ட்ஸ் ஃப்ரைஸ் இருக்கும் நம்ம கிட்ட. ஓகே. சோ பேரண்ட்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஃப்ரைஸ் சைஸ் பண்ணி நம்ம பாட்டில் பண்ணி நம்ம கொடுப்போம். ஓகே. ஆரம்பமா உங்களுக்கு ஃப்ரைஸ் கிடைக்கும் என்ன ரேட் வரும்? எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்டிங்கா SRDனா ஒரு 30 to 40 தான் ப்ரோ. 30 to 40 rupees. சிங்கிள் பீஸ் எடுத்தாவே சிங்கிள் பீஸ்னா ஒரு 60 to 100 60 வச்சுக்கலானே. ஓகே. செலக்டடா எடுத்தாங்கன்னா ஆமா, செலக்ட் பண்றாங்கன்றப்போ 60 அந்த ரேஞ்ச் கொடுக்கலாம். இப்போ ஹோல்சேலா போறாங்கன்னா ஒரு 30 to 40 அந்த ரேஞ்ச் சைஸை பொறுத்து. ஓகே. ஓகே. இது என்ன ப்ரோ? இதெல்லாம் ஜிபி கம்ஃபாஸா? இல்ல ப்ரோ, உங்களுக்கு பார்க்க இது கம்ஃபா மாதிரி தெரியும், ஆனா இது எதுவுமே கம்ஃபா கிடையாது. ஓகே. எல்லாமே F4 KMLs. F4 KMLs. இந்த F4ல நல்ல ஸ்ட்ராங்கான ஜெனடிக்ஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு கம்ஃபா மாதிரியான KMLs கிடைக்குது. ஓகே. இப்போ இதுல ஜெனடிக்ஸா? ஜெனடிக்ஸ். ஆமா, உங்களுக்கு பார்க்க வந்து கன்ஃபார்ம் மாதிரி இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கா. இந்த மத்த மீன் ஓகே, இந்த ரெண்டு மீன்லாம் பார்க்கிறதுக்கு அப்படியே கன்ஃபார்மா இருக்கு. ஆமா, இது ஏன்னா இது ஒயிட் ஐ பிளஸ் பாடியோட திக்னஸ்னால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகே. ஓகே. ஆனா அது வந்து F4 KML. நல்ல திக்கான போல்ஸ், இந்த கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே. அதனால உங்களுக்கு கன்ஃபார்ம் மாதிரி தெரியும். ஆனா எல்லாமே KMLs. குவாலிட்டிக்காக இந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு லாஸ்டா பாக்குற ஃபிஷ் எல்லாம் வந்து KML கூட சொல்ல முடியாது, நல்ல ஜிபின்னு சொல்லலாம். ஓகே. யாருன்னா இந்த பிளட் ரெட்ல வேணும் எனக்கு, இந்த கிளாசிக் ஜிபி. ஆமா, கிளாசிக் ஜிபி நல்ல மான்ஸ்டர் காக் பொட்டன்ஷியல் உள்ள ஃபிஷ் இது. ஓகே. ஒயிட் ஐல இருக்கும், பார்க்க வந்து யூனிக்கா இருக்கும். ஒரு 8 inch to 1 feet வளரும் போது ரொம்ப கிளாசிக்ன்ற அந்த பேருக்கு நல்லா இருக்கும். ஓகே. சூப்பரா இருக்கும். இதுல வந்து நல்லா போலியா கேக்குறாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த F4 வந்து செட் ஆகும். இப்போ இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா நல்ல போல்ஸ், நோஸ் வரைக்கும் போல்ஸ் இருக்கும். ஓகே. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 inch மேக்ஸிமம் இருந்தாலே அதிகம். ஓகே. பிரைஸ் ரேஞ்ச் இந்த ஜிபி KMLs இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஒரு 3000 3500ல இருந்து 8000 வரைக்கும் ஜிபி KML. குவாலிட்டியை பொறுத்து. ஆமா, அதோட போல்ஸை பொறுத்து ரேட்டும் கொஞ்சம் மாறும். ஓகே. இப்போ இதுல இருக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா எனக்கு அந்த 8000 ரேஞ்சில ஒரு மீன் எக்ஸ்பென்சிவ்னா இதோ 8000ல வச்சிருந்தது ஒரு சில சோல்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த 5 to 6000 ரேஞ்சில இது ஒரு KML இருக்கு. இது ஏன் இந்த 5 to 6000 அந்த ரேஞ்சுன்னா நல்ல போல்ஸ், நல்ல காக் பொட்டன்ஷியல், நல்ல பாடி டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். எப்படின்னா பர்ஃபெக்ட் ஷேப் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பாடி பாக்ஸ் பாடியா லாங் பாடி அப்படிலாம் இருக்கு, நல்லா ப்ராடாவும். எனக்கு இவன் அப்படியே கன்ஃபார்ம் மாதிரி தான் தெரியறான், பார்க்க நல்ல கியூட்டான கன்ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஆனா அது KML. இதெல்லாம் வந்து ப்ரீடிங் ட்ரை பண்ணலாம். இப்போ ப்ரீடிங் வந்து கம்ஃபர்ட் ட்ரை பண்ணுவாங்க, அது ஃபர்டைலா இல்லையான்னு ட்ரை பண்ணி கஷ்டப்படுறது. இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து இப்போ கம்ஃபாக்கு ஒரு 20-30% சான்சஸ் இருக்கு, அது 1 feetல இருக்குன்னா இப்போ இது வந்து 80-90% சான்சஸ் இருக்கும். கம்ஃபாக்குமே ஒரு 20-30% சான்ஸ் இருக்கு ப்ரீடாவ. அது வந்து அதுதான் அந்த 0.75 நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல. ஆமா, அதுல வந்து பண்ணும்போது திரும்பி உங்களுக்கு F1 கிடைக்காது, F1.5 கிடைக்கும். ஓகே. அப்போ அந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு எல்லாம் வந்து ஃபர்டிலிட்டி இருக்க சான்சஸ் இருக்கு. அத வந்து கம்ஃபர்ட் பிரீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா F2வே ஃபர்டைலா இருக்க மாட்டேது. அப்ப F1.5ன்றப்ப இன்னும் கம்மி தானே, கம்மியா இருக்கும். ஆனா அதான் இந்த F2ல போகும்போது திரும்பி F2.5 அந்த மாதிரி போகும்ல. சோ வந்து அதுக்கான ஃபர்டிலிட்டி ரேஷியோ அட்லீஸ்ட் 1% சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதிகமா. ஆமா, அதனாலதான் அந்த கம்ஃபாஸ்ட் பிரீட் ஆயிடுச்சுன்னும் போது அப்போ அது ப்ராப்பரான F1ன்றது செக் பண்ணுவாங்க. ஓகே. சோ இப்போ இந்த மாதிரி F4 KML போறோம்னா உங்களுக்கு ப்ரீடிங் நல்லா யூஸ் பண்ணலாம். பார்க்க அட்ராக்டிவ் மேலாவும் இருக்கும். அப்போ இதுல இருந்து கிடைக்கிற குட்டியும் நல்லா உங்களுக்கு குவாலிட்டியா கிடைக்கும். ஓகே, செமையா இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு இந்த முதல் 2 மீனும் கூட பிடிச்சிருக்கு. இப்போ இதுவுமே இண்டிவிஜுவல் டேங்க்ல போட்டோம்னா நமக்கு இன்னும் நல்ல ஷேப் கிடைக்கும் ப்ரோ. இது என்ன ஒரு 6 to 8 inch தான் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துரும் இப்போ. ஏன்னா எந்தெந்த ஃபிஷ் நம்ம செலக்டிவா தனியா போடுறோமோ டேங்க்ல கொடுத்தனாலதான் நல்ல ஹம்ப். ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு 5 days தான் ஆயிருக்கும். 30th ஷிப்மெண்ட் வந்தது. இன்னைக்கு டேட் என்ன, இன்னைக்கு வந்துட்டு 5 தான். அப்ப பாருங்க ஒரு 6 நாள் அதிகபட்சம் இருக்கும். அப்ப உங்களுக்கு டேட்டே எனக்கு தெரியல ப்ரோ. 5 கரெக்டா இருக்குமா? 5 தான் இன்னைக்கு. ஆமா, ஆனா ஒரு 5 நாள் 6 நாளுக்கு நீங்க இண்டிவிஜுவல் டேங்க்ல போடும்போது நல்ல டிஃபரன்ஸ். ஓகே. இல்ல ரீசெண்டா வந்து நான் ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ண ப்ரோ. ஆனா அதுவுமே உங்க பிரீட் மீன். சோ என்னன்னா ஒரு 2 inch மீன் ஒரு சின்ன டேங்க்ல போட்டு வச்சிருந்தா நல்ல ஹம்ப் வந்துருச்சு, சூப்பரா இருந்துச்சு. சரி இவனை நல்லா இடம் கொடுத்து வளர்த்துடலான்னு ஒரு 3 feet டேங்க்ல போட்டேன். ஹம்ப் டவுன் ஆயிடுச்சு. அது என்னன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் இல்ல செட்டில் ஆகி 20 நாள் அவனை அதுலயே வளர்த்தேன், ஹம்பே வரல. திருப்பி அவனை கொண்டு போய் 2 feet டேங்க் சின்ன டேங்க் மாத்துறப்ப ஹம்ப் வந்துருச்சு. அப்போ அதுதான் அதுக்கு வந்து எந்த இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துல அது ஃபுல் பொட்டன்ஷியலோட இருக்கு. அதுக்கு வந்து 3 feet கம்ஃபர்டபுளா இல்ல, அதுக்கு ரொம்ப பேன் இருக்கும், நம்ம தனியா தானே இருக்கும். ஓகே, ஒரு பயம். நான் ரீசெண்டா இந்த வாட்டர் பிரஷரை பத்தி பார்த்தேன். ஓகே, புதுசா ஃபிஷ் சின்ன கவர்ல வாங்கிட்டு வரோம், வாட்டர் பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கும். திடீர்னு நம்ம ஃபுல் டேங்க்ல தண்ணியோட வச்சா அந்த பிரஷர்னால ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு.
அப்ப மேபி 3 feet டேங்க்ல சின்ன ஃபிஷ்க்கு பிரஷர் அதிகமா இருக்கலாம்ல. ஃபிஷஸ்க்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல ப்ரோ. ஃபிஷஸ் வந்து இல்ல அவன் ரொம்ப ஹெல்த்தியா நார்மலா சுத்தினான். பட் அவனோட பொட்டன்ஷியல் ஹம்ப் வரவே இல்லை அந்த 3 feetல. ஓகே, இப்போ ஃப்ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வச்சுக்கிறது 3க்கு 1.5 தான் வச்சிருக்கேன். நல்லா ஹெல்தியா தான் இருக்கு. க்ரோத்துமே சீக்கிரம். அப்ப வாட்டர் பிரஷர் அதெல்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் தெரியல, நான் கனெக்ட் பண்ணதுல. ஆனா என்கிட்ட மேபி அந்த டேங்க்ல சூட்டபிளா இல்ல. மேபி டேங்க் ஸ்டிக்கரோ இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட ஃபிஷ் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஓகே ஓகே. அப்ப வாட்டர் பிரஷர் கிடையாது. ஆமா, நீங்க நல்ல வேலைக்கு ரிட்டர்ன் அந்த 2 feetல மாத்துனது பெட்டர் நீங்க. ஏன்னா இப்போ அது தெரியாம சைஸ் கூட ஆனா ப்ரோ அந்த ஹம்ப் வராது. ஆமா, அது ப்ராப்பரான ஸ்விம்மிங் இல்லைன்னா கூட மீன் சாப்பிட்டுட்டு வளர்றது வளரும். ஆனா அந்த ஹம்ப் க்ரோத்துக்கு ஸ்விம்மிங்கும் தேவைப்படும். இது வந்து F0 ப்ரோ. F0 இது F0 வீஜா தானே? வீஜா தான் இது. வீஜா ஹைபிரிட் வீஜா இது. ஓகே. இது நான் தாய் பிரீடர் கிட்ட இருந்து நம்ம ஃப்ரையா எடுத்து சைஸ் பண்ணது. இது நல்லா இருக்கும், நல்ல பிளட் லைன். யூசுவலாவே வந்து இப்பெல்லாம் யாருமே F0s எடுத்து அத பிரீடிங் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் ஐடியா. அது ஏன்னா ரொம்ப டைம் டேக்கன் ப்ராசஸ். ஆமா ஆமா. நீங்க ஒரு ஃப்ரை எடுக்கிறீங்கன்னா அது 1 year ப்ராசஸ். அது இப்போ நம்ம எப்படின்னா எவ்ரி டைம் நம்ம நல்ல வீஜா பேரண்ட் பாக்குறோம்னா நம்ம ஃப்ரை எடுத்துரும். இப்போ இதே பேட்ச்ல ஃப்ரையுமே இருக்கு நம்ம கிட்ட. மேல் இருக்க மாதிரி ஃபீமேலுமே இருக்குது இதுல. சோ எடுக்கும்போது யாராவது கேக்குறாங்க இந்த இப்ப பிரீடிங்னாலே ஸ்ட்ரெயிட்டா F1 எடுத்துறாங்க, பிரீட் போட்டுறாங்க. கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினைச்சா அப்படி இல்லன்னா இந்த F0 சைடே போறது இல்ல. நீங்க என்ன ரீசன்? F0 மெயின்டெனன்ஸ் அதிகம் ப்ரோ. F0 வச்சு ஒண்ணுமே பண்ண போறது நம்ம. F0 வளர்க்க போறோம். அப்புறம் ஏன் வாங்கிருக்கீங்க? அதான் இத வச்சு நம்ம F1 தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். F1 கூட அதையும் தாண்டி F2 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ண போறோம் நம்ம. ஓகே. சோ இப்போ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் லெவல்ல F2 கம்ஃபர்ட்ஸ்க்கு மார்க்கெட் ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. யாரு வந்து நல்ல F2 கம்ஃபர்ட் வச்சிருக்காங்க தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதோட வந்த வழி தெரியாது. என்ன F0 யூஸ் பண்ணாங்க, என்ன F1 வந்து. இப்போ பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 பிளட் லைன் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பிளட் லைன் பண்றது ஈஸி, ஆனா அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. அடுத்து அதை பிரீட் பண்ணி மெயின்டைன் பண்ணி. இப்போ பிரீட் பண்ணி நான் வெளியே தான் கொடுக்க முடியும். நானே வச்சுட்டு இருந்தா எனக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும், அதுக்கான ஸ்டோரேஜ் இருக்கும். இப்போ சைஸ் பண்றதுக்கு இப்போ நம்ம ஃபார்ம் பெருசுனால நம்ம நிறைய ஸ்டாக் இது வைக்கலாம். ஓகே. ஓன் பிரீட்னால இந்த ஃபிஷ் நமக்கு வேணும்னா நம்ம ஹோல்ட் பண்ணிடலாம். ஆனா நிறைய பேரெல்லாம் பண்ண முடியாது. லாங் ரன்ல கஷ்டம். அப்ப இனி ஹோம் பிரீட்ஸ் நிறைய இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து F1 ப்ராஜெக்ட்ல இருக்கு, F2ல இருக்கு, F3யுமே இருக்கு. சோ நல்ல பேரண்ட்ஸ் இருக்கு, நல்ல ஹோம் பிரீட் மட்டும் பண்ணுங்க ப்ரோ. மாசம் வந்து இங்க உட்கார்ந்து நான் வீடியோ எடுக்கிறேன். வாங்க ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ. அது பண்றது பிரச்சனை கிடையாது. இப்போ ஹோம் பிரீட்ல என்னன்னா நம்ம அது லாங் ப்ராசஸ். இது டைரக்டா சேல் யூனிட் வரும். நம்ம வாங்குனீங்க வித்தோன்னு இது இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆமா, பட் இது பண்ணுங்க. இதுக்கு தான் ஆள் இல்ல, நான் சப்போர்ட் பண்றவங்கள. இல்ல ப்ரோ, F0 இத நம்ம பேட்ச்ல ஓன் பிரீட்ஸ் எல்லாமே இப்போ இங்க க்ரூமிங்ல இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ எப்படின்னா VIP எல்லாம் ரொம்ப ஹை பட்ஜெட்ல நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இப்போ நம்ம பிரீடுன்னும் போது நம்ம ஃப்ரைலே நல்லா செலக்டிவா எடுக்கும்போது நல்ல VVIP குவாலிட்டி கூட நம்ம எடுக்கலாம். இதெல்லாம் வந்து F3 KMLs ப்ரோ. F3 ஆமா. ஓகே. இல்ல நான் கடை ஃபுல்லா நான் ரவுண்ட் அடிச்சிட்டேன். பட் F2s ரொம்ப அதிகமா ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணிருக்கீங்க. ஆமா. என்ன காரணம் இவனுங்களை காட்டுறதுக்கு? இல்ல இது வந்து நல்ல ப்ரீடிங் ஸ்டாக் ப்ரோ. இப்போ யாரெல்லாம் SRDs வந்து குவாலிட்டியா கேட்பாங்கல்ல, நல்ல போலியா வேணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு SRDக்கான ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி. F3ல போகும்போது நல்ல போல்ஸ் இருக்கும், திக்கான போல்ஸ், நோஸ் போல்ஸ். ஓகே. ஷேப்பும் பாத்தீங்கன்னா லைட்டா கம்ஃபார்ம் மாதிரி அந்த பிராட்னஸ் இருக்கும். ஓகே. ஆனா வந்து இத கம்ஃபார்ம் சொல்ல முடியாது. F3 வந்து KML சொல்றது தான் பெட்டர். இல்ல போல்ஸ் கம்மியா இருக்குன்னா F3ன்னு சொல்லிடலாம், இல்ல நார்மலா SRD அந்த மாதிரி கூட சொல்லிடலாம். ஓகே. ஆனா இது எல்லாமே வந்து பேர்ல்காகவே வந்து ப்ரீடிங் மெட்டீரியல் தான். ஆமா, இதுல ப்ரீடிங்க்கு ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணலாம். வளர்க்கவும் நல்லா அட்ராக்டிவா இருக்கும். இது பேர்ல்ஸ் நல்லா இருக்கனால நம்ம இன்னொரு ஜெனரேஷன் எடுக்கிறோம் அப்படின்னும் போது இன்னும் நல்ல பேர்லியா கிடைக்கும் நமக்கு. ஓகே ஓகே. இப்போ அத நல்ல பேரண்டா செலக்டிவா செட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி KMLs போலாம். ஓகே. இப்ப இதுல இருக்கிறதுல இந்த ஒரு பீஸ் எடுத்தா நான் பிரீடிங் எடுப்பேன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலா இது எல்லாமே செலக்டிவா இருக்கு ப்ரோ. இந்த சென்டரா இருக்குல்ல, இது நல்ல திக்கான போல்ஸ்க்காக நான் செலக்ட் பண்ணுவேன் நானு. ஓகே. அதுக்காக அடுத்ததும் பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண நான் எல்லாமே மோஸ்டா செலக்ட் பண்ணிடுவேன் ப்ரோ. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம், எப்படி நம்ம F2 F3 எல்லாமே செலக்ட் பண்றோம்னா நம்ம ரெக்குயர்மெண்ட் சொல்லுவோம். அவங்க கிட்ட ஸ்டாக் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் நம்ம எடுத்துருவோம் கண்டிப்பா. ஓகே. அதுக்காக இந்த ஸ்டாக்ல வந்து பேர்ல்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு அதுல குவான்டிட்டி கம்மி பண்ணிப்போம். ஓகே. ஆனா நல்ல ஸ்டாக் நல்ல பேர்ல்ஸ் எல்லாமே இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே. இப்ப ஹம்ப் வந்து பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு டீசென்டான ஹம்ப் தான். சின்னதுன்னு சொல்ல முடியாது, நல்ல மான்ஸ்டர் காக்குன்னு சொல்ல முடியாது. அந்த நடுவுல நிக்குது.
இப்ப இவனுங்க இன்னும் பெட்டரா வருவாங்களா? நீங்க இடம் தாராளமா பெட்டரா வரும். ஏன்னா இதெல்லாம் மினிமம் ஒரு 8 இன்ச்சஸ் வளரக்கூடிய ஃபிஷ். அப்போ வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் கொடுப்போம். எந்த ஃபிஷ்ஷா இருந்தாலும் ஸ்பேஸ் கொடுக்கும்போது பொட்டன்ஷியல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும், ஷார்ட் டைம்ல ஆகும். ஓகே. அப்போ வந்து இதே ஃபிஷ் வந்து நல்ல மான்ஸ்டர் காக்காவும் நான் கொடுத்துருக்கேன். நான் இப்போ நான் இதே சைஸ்லயும் கொடுத்துருக்கேன். என்னன்னா தனியா ஒரு 2 feet டேங்க்ல போட்டனால அது பொட்டன்ஷியல் சீக்கிரம் காமிச்சிச்சு. இப்போ நம்ம கொடுத்தது எல்லாமே ஒரு 8 இன்ச்சஸ் தான் மேக்ஸிமம் சைஸ் கொடுத்துருக்கோம். இடம் தான் முக்கியம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காக்கோட ஷேப் தெரியும், ஃப்ரண்ட்லயே வந்து பல்ஜிட்டா தான் தெரியும், நல்லாவே தெரியும். அப்போ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா. ஓகே, நல்லா இருக்கும். அது போலியா கேக்குறவங்க நல்ல ரெட். இது வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. டெய்ல வீஜாவோட கலர்ஸ் தெரியும், எல்லோ கலர், டியூவல் டோன்ஸ். ஆமா, டியூவல் டோனா இருக்கும். டியூவல் டோன்னு சொல்ல முடியாது, மல்டி கலராவே இருக்கும் இந்த ஃபிஷ்ல. ஓகே, அந்த டியூவல் டோன், அந்த எல்லோ டோன் வீஜா கிட்ட இருந்தா வருதா? ஆமா ப்ரோ, நீங்க F1 போனாலும் சரி, F2 போனாலும் சரி, F3 போனாலும் சரி, அந்த டெய்ல் வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் தெரிஞ்சிரும். ஓகே. மத்தபடி இந்த மத்த SRT மாதிரி இல்ல, இந்த டியூவல் டோனை தாண்டி அந்த எல்லோயிஷ் டெய்ல் தெரிஞ்சு. டியூவல் டோனா ஹாஃப் பாடி மேல எல்லோ வந்தா தான் டியூவல் டோன். ஓகே. மத்தபடி டெய்ல தெரியுதுனாலே அந்த விஜா ட்ரைட்ஸ் இருக்கும். யூசுவலா வந்து நம்ம வீடியோஸ் எப்படி இருக்கும்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு லீக் ஆயிரும், அதுல இருந்து ஆன்சர் பண்ற மாதிரி ஈஸியா பண்ணுங்க. அது தெரிஞ்ச விஷயத்தை கேட்பேன். ஆமா, இப்போ ஒண்ணு கேக்குறேன் பாருங்க. இப்போ யூசுவலாவே வந்து சின்ன ஹைபிரிட் அதுல இருந்தா வந்து நமக்கு கொண்டு வந்து லைன்ஸ் வருது. அதை தாண்டி வேற எதனா வீஜாஸ் வந்து போட முடியுங்களா? வீஜா சின் கூட கிராஸ் பண்ணலாம் ப்ரோ. இப்போ SRT கூட எல்லாம் SRT சூப்பர் சின்ன விட்டுருங்க, சின்ன தாண்டி இப்ப நிறைய சிக்லெட்ஸ், இந்த ஜாகுவா சிக்லெட்ஸ் எல்லாம் போடுறாங்க. சிக்லெட்ஸே இல்லங்க, வீஜாக்குள்ள சொல்றீங்களா? வீஜால பெருசா எனக்கு தெரியல, மாட்டிக்கிட்டு தெரியும். ஓகே, இல்ல ஹம்போட இருக்கிற மாதிரி சின்னோட சேர்த்துனா 3 சிக்லெட் இருக்கு போல இருக்கு. ஓகே, சின்ன ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கிறதுனால எல்லாரும் அந்த சைடு போறாங்க. சின்ன அஃபோர்டபுள் இல்ல ப்ரோ, அது எக்ஸ்பென்சிவ் ப்ரோ. நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நான் சொல்ற மத்த சிக்லெட்ஸ். ஓகே, ஆனா நம்ம மோஸ்டா அந்த சூப்பர் சின்னோட அந்த சின்ஸ்பிலிமோட நம்ம போடுறதுனால நம்ம மேக்ஸிமம் வேற சிக்லெட்ஸ் நம்ம போல. சின்ஸ்பிலிம் தான் மேஜரா நம்ம F1க்கு யூஸ் பண்றோம். ஏன்னா அந்த ரெட் என்ஹான்சர் தான், கலர்ஸ் நல்லா இருக்கும், நல்ல ஷேப் இருக்கும். அதுல மத்த சிக்லெட்ஸ் மத்த ஹம்ப் இருக்கிற வீஜாஸ் இருக்கிறப்ப ஏன் பிரீட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு. ஏன்னா ஒருத்தர் பண்ணிட்டாரு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இப்போ ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணி அதுல ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சின்னோட ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். மேபி சின்ன எக்ஸ்பென்சிவ்ன்றீங்க. ஆனா இப்போ கம்ஃபர்ட் பிரீட் பண்றவங்க எல்லாருமே காசு பாக்குறவங்க மாதிரி தெரியல ப்ரோ. ஓகே, எவ்வளவு நல்லா ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. மேபி அவங்களுக்கு இப்போ நீங்க சொன்ன ஐடியாஸ் ஓகேனா 1 by 1 ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இனி எல்லாம் கம்ஃபா தானா ப்ரோ? ஆமா, இதுக்கு ப்ரோ நிறைய கம்ஃபாஸ் வரும் ப்ரோ. இதுக்கு எனக்கு ரூம் ஃபுல்லாவே கம்ஃபாஸ் நிறைய இருக்கும். ஓகே, பேட்டர்ன் பாடி எல்லாம் யூனிக்கா இருக்கு. செலக்டிவா எடுத்து இண்டிவிஜுவல் டேங்க்ல கொடுத்து சீக்கிரம் ரெடி ஆகுற மாதிரியான கம்ஃபாஸ் நிறைய இருக்கும் இப்போ. ஓகே, ஆமா, தனி டேங்கா கொடுத்திருக்கீங்க. ஆமா, ஏன்னா மேல ஒரு லேயர் ஃபுல்லாவே எல்லா கம்ஃபாக்கும் தனி டேங்கா கொடுத்திருக்கீங்க. ஆமா, ஏன்னா ஒரு லேயர் ஃபுல்லாவே ஒரு நல்ல கம்ஃபா இருக்குன்னா அது பொட்டன்ஷியல் தெரியாம போயிடக்கூடாதுன்றதுக்காக, நல்ல பொட்டன்ஷியல் தெரிஞ்சு கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி எல்லா கம்ஃபாஸ்னு இல்ல, நல்ல ஃபிஷ்னாலே ஒரு இண்டிவிஜுவல் டேங்க் கொடுத்துரும். ஓகே, கம்ஃபாஸோட ரேஞ்ச் எப்படி ப்ரோ? ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் அதே 3.5ல இருந்து 12-15 வரைக்கும் கூட இருக்கு ப்ரோ. இப்போ 12-15 டைம் சொல்ற மாதிரி சொல்றீங்க? சாரி, 15,000 வரைக்கும் இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் 15K தானா? நிறைய பிரீமியம் ஃபிஷ் பார்த்தேன். இப்போ அதிகபட்சம் நம்ம 15,000ல தான் வச்சிருக்கோம். இன்னும் பிரீமியம் ஃபிஷ்லாம் காட்டலாங்க, என்ன திட்டுவாங்க, நீ ரேட் ஏத்துறியாடா அப்படின்ட்டு. 40,000 50,000 ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ. இருக்கா? இருக்கு, ஆனா எல்லாமே பேரண்ட் ஸ்டாக். ஓகே, சேல் கிடையாது. ஆமா, இதுவும் கம்ஃபா தானா? இது மான்ஸ்டர் கக்கா இருக்கு, நல்ல மான்ஸ்டர் கக்கா. ஒரு 4 இன்ச்லயே 3.5 இன்ச்சஸ் தான் இருக்கும். அதிகபட்சமா ஒரு 4 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருக்கும், 4 இன்ச் இருக்கும். ஆனா நல்ல பால் ஹெட் மான்ஸ்டர். ஓகே, இந்த ஹம்ப் வேணும்ன்றவங்க வெண்டா போலாம். அண்ட் எங்கயுமே வந்து போல்ஸ்ல கேப் இருக்காது, எல்லாமே நல்ல போல்ஸா, பால் ஹெட் இருக்காது. ஓகே, நல்ல ஃபுல் போலியா இருக்கும். அத இவன வீடியோ எடுக்க கூடாதுன்றனால ஸ்பான்ஸ் குறுக்க வச்சிருக்கீங்க. ஆமாவா? நல்லா இருக்கும், நல்ல போல்ஸ், நல்ல பாடி ஷேப்பும் இருக்கும். இப்போ ஹெட் பெருசா இருக்க நல்ல பல்ஜ் ஸ்டொமக் அப்படி இருக்குமா? அப்படிலாம் இருக்காது, நல்ல பிளாட்டான ஆப், நல்ல ஹைப்பர் ஆக்டிவும் கூட. இண்டிவிஜுவல் டேங்க்ல தேவையில்லாம சும்மா சுத்தாது, ஆனா இப்போ இதுலயே நல்ல ஆக்டிவான ஃபிஷ். இல்ல இவன் இந்த இடத்துல இதான் இருக்கிற காரணமே இங்க மீன் இருக்காங்க. அதனால நடுவுல எதுவும் நம்ம மறைக்கல, பக்கத்து ஃபிஷ்ஷோட அட்ராக்ஷன்ல இருக்கும். இதுக்கு வந்து க்ரூமிங் மிரர் அது மாதிரி எதுவும் தேவைப்படாது. இது வந்து நல்ல சூப்பர் ரெட் கம்ஃபா. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே 4 இன்ச்குள்ளதான் இருக்கும். கம்ஃபாஸ்ன்னு போயிட்டா 4 இன்ச்ல வாங்குறது சஜஸ்டபிள். சைஸ்லாம் எந்த மாதிரி ப்ரோ இருக்கு? சைஸ்னா 3.5 to 4 இன்ச்சஸ்ல இருக்கு ப்ரோ. நல்ல பொட்டன்ஷியல் உள்ள கம்ஃபாஸ். அது கம்மினா ஃப்ரைல இருக்கு.
ஆனா அது ஹெட் பொட்டன்ஷியல் என்னன்றது எது தெரியாது. 2 இன்ச் எனக்கு யூஸ்வலா சின்னதுல இருந்து வளர்க்க பிடிக்கும் ப்ரோ. எனக்கு ஏன் வளர்க்க ரிசல்ட் தெரியாது. 2 இன்ச்லனா ஒரு ஹெட் பாப்போ ஒரு பேர்லிங்கோ நம்ம ஜஸ்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி சைஸ் இல்லைங்களா? ஹெட் பாப் இப்போ ஸ்டாக்ல இன்னைக்கு இருந்த ஒரு லாஸ்ட் 10 பீஸ் கூட கொடுத்தாச்சு. ஒரு ஃபிஷ் மட்டும் நான் என்னோட ஓன் பிரீட்ல நான் எனக்கு பர்சனல் க்ரூமிங் வச்சிருக்கேன். நான் F2 ல இருக்கு. பேரண்ட் நம்ம கிட்ட இருக்கு. பர்சனல் க்ரூமிங் என்ன காரணம் காட்டுறீங்களா அந்த ஃபிஷ்? காட்டுறேன் ப்ரோ. இப்ப காட்டலாம் ப்ரோ. காரணம் வந்துட்டு வேற மீன் இல்ல, அது ஒண்ணுதான் அந்த பேட்ச்லயே அன்சோல்டா இருந்தது. சரி நம்மளும் இத கவனிக்கல. ஓகே, ஒரு 3 ஃபீட்ல அப்படியே போட்டு அனாமத்தா. ஆனா ஃபிஷ் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. சோ இது வந்து ஆக்சுவலா பார்த்தா ப்ரோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்ப ஏன் அதை எடுத்துக்கிறோம்? இது ஏன்னா இது நம்ம ஓன் பிரீட். பேரட் பாத்தீங்கன்னா ஆமா GB F1. ஓகே, KML வந்து நல்ல ஃபேன்சி KML F4 KML போட்டு எடுத்தேன். ஓகே, அந்த பேரண்ட் அந்த லைன் மேல இருக்கு. நம்ம காம்படிஷன் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நம்ம ஒரு இண்டிவிஜுவலா இப்போ ஒரு மீன் நம்ம விற்க வேணாம் வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா இதை நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நிறைய பேர் கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஃப்ரை வந்து போச்சுன்னா அது ப்ராப்பர் பொட்டன்ஷியலும் இல்லை. ஓகே, சோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரான கம்ஃபாக்கு உண்டான ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி இல்ல வளர்க்க மாட்டாங்கன்றீங்க. இல்ல அப்படி இல்ல வளர்க்குறாங்க. ஆனா திக்கிறான்னு பயப்படுறீங்களா? கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா அது அவுட்புட் இல்ல. சோ இது நம்ம ஒரு ட்ரை கொடுத்து கொஞ்ச நாள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ரிசல்ட் வந்தா நல்லது தானே. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆகுது, அப்போ அது இந்த பேட்ச் யூஸ் பண்ணலாம். இதுவுமே நல்ல மான்ஸ்டர் காக். இதோட ரீசன் வந்து இந்த 2 ஃபீட் தான் ப்ரோ. ஓகே, நம்ம இந்த டேங்க் சைஸ் குடுக்கறனால ஃபிஷோட பொட்டன்ஷியல் நீங்க 2 ஃபீட்னா எல்லாரும் 2 ஃபீட்டுக்கு போயிடுறாங்க. அது கிடையாது. இப்போ என்கிட்ட ஒரு 2 ஃபீட்ல இருக்குன்னா அது until it is sold தான். வாங்குறோம் விக்கிறோம் அப்படி இருக்கும். உங்க 2 ஃபீட்டும் டைமென்ஷன் யூசுவல் டைமென்ஷன் கிடையாது. இது வந்து ரொம்ப யூனிக்கா கம்ஃபாஸ்க்கு தேவையான டைமென்ஷன் கொடுத்துருக்கோம். 2 அடிக்கு 1.25 1.5 அடி ஹைட் இருக்கும். ஹைட்டும் அதிகமா கொடுத்திருக்காரு, அகலமும் அதிகமா இருக்கும். சோ வந்து சீக்கிரம் தண்ணி வந்து அடிக்கடி மாத்துற மாதிரி இருக்காது. ஆமா ஆமா, இது ஆல்மோஸ்ட் அதான் 3 ஃபீட்டோட கொஞ்சம் தான் வாட்டர் இதுல கம்மியா இருக்கும். இப்போ நம்ம 3 அடின்னு போகும்போது 3க்கு 1.25 போறோம் அப்படின்றது கிட்டத்தட்ட 2 அடி வாட்டர் வந்து 2 அடி வாட்டர் இதுல இருக்கும். அதனால ஃபிஷஸ் வந்து நல்ல கண்டிஷன் ஹெல்தியா இருக்கும். நீங்க 2 ஃபீட் 2 ஃபீட் வாங்கி கம்ஃபா வளர்க்க போறாங்க. அப்படி கிடையாது. நம்ம கம்ஃபாக்குன்னு பாத்தீங்கன்னா 3 ஃபீட் கொடுத்தா நம்ம ஃபுல் பொட்டன்ஷியல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம டேங்க கம்மியா கொடுத்துட்டு அது பொட்டன்ஷியல் வரலன்னு சொல்றது தப்பு. சோ நல்ல பொட்டன்ஷியல் கம்ஃபாஸ் வேணும்னா நல்ல ஸ்பேஸும் கொடுக்கணும், நல்ல ஃபீடு, நல்ல கிளீனான வாட்டர் எல்லாமே இருந்தா கம்ஃபாஸ் நல்லா இருக்கும். கம்ஃபாஸ் நல்ல ஃபிஷ்ஷுக்கே ஹெல்தி அது. ஓகே, இல்ல ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் மத்த ஃபிஷஸோட கம்ஃபாக்கு இடம் நல்லா தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, கொடுக்கணும். ஆமா, அது ஏன்னா அதோட க்ரூமிங் டைம் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, சீக்கிரம் ஹெட் பாப் ஆயிடும்னா இப்போ SRD எல்லாம் நீங்க பார்ட்டிஷன் போட்டீங்கன்னா 12 டேஸ்ல ரிசல்ட் வர ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஆனா கம்ஃபாஸ் அப்படி கிடையாது. ஒரு 40. இது நார்மல் பால் ஹெட் தானா ப்ரோ? இது வந்து இந்த சைஸ்ல நல்ல ஃப்ரண்ட் ஃபாலிங் ஹெட் ப்ரோ. ஓகே, இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வளர்ந்தாதான் எல்லாரும் கேட்பாங்களே இந்த ஃப்ரண்ட் ஃபாலிங் ஹெட் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த நார்மல் சைஸ்ல கிடைக்காது. ஓகே, 3 இன்ச்ல பாத்தீங்கன்னா பால் ஹெட் கிடைக்காது, ஃப்ரண்ட் ஃபாலிங் ஹெட் கிடைக்காது. இந்த ஷேப் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபாலிங் ஹெட் இப்போ இந்த சைஸ்ல தெரியும், ஒரு 3.5 to 4 இன்ச்ல தெரியும். ஓகே, இதெல்லாம் வந்து எந்த டவுட்டும் இல்லாம வாங்கக்கூடிய ஃபிஷ் இதெல்லாம். ஆனா அது ஃப்ரண்ட்ல ஃபால் ஆகலையே, ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏஜ் ஆகணும். ஆமா, இப்போ வந்து நம்ம ஒரு அதே 8 இன்ச்ல வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இதுவுமே மேல ஸ்பேஸ் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம 2 ஃபீட்டுக்கு மாத்திடுவோம். ஓகே ஓகே, சோ அப்போ வந்து நல்ல ஃப்ரண்ட் ஃபாலிங் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்ச் ஃபிஷஸ், இந்த 3.5 சொல்றோம்ல, ஓகே, அந்த ரேஞ்சஸ் ஆஃப் ஃபிஷஸ். பாருங்க, ஆமா, இது பரவாயில்ல. இப்போ மறுபடியும் 3.5ல தான் வந்து எல்லாரும் கேக்குறாங்க. நம்ம 3.5 ன்னு சொல்றது அந்த பட்ஜெட்லயும் இருக்கு. நம்ம ஏன் வந்து 2500 சொல்லலன்னா, இப்போ ஏதாவது ஃபிஷ் வந்து கொஞ்சம் டல் ஆகுது அப்படின்னா நம்ம அகைன் அது பிரைஸ் கம்மி பண்ணிடும். ஆனா ஒரு மினிமமா 3.5 பட்ஜெட் போகும்போது ஒரு நல்ல ஃபிஷ் டவுட் ஃபுல்லா இல்லாம வாங்கிக்கலாம். நீங்க கேட்கறத நான் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினேன் எனக்கு வரலன்னு கேட்கலாம். நான் நிறைய பேர் பாக்குறது அவங்க பண்ற தப்பு, பட்ஜெட் இனிஷியலா வந்து ரொம்ப குறைச்சிடுறாங்க. குறைச்சிட்டு மீன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா ஏன் ஒரு மீன் விலை குறையுதுன்னா அதுகிட்ட ஏதோ பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒண்ணு இருக்கும். கம்ஃபாஸ்ன்னு போயிட்டாலே எக்ஸ்பென்சிவ் தான். எக்ஸ்பென்சிவ் சொல்ல முடியாது, அதுக்கான ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஒரு மினிமம் ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு நல்ல கம்ஃபர்ட் கண்டிப்பா கிடைச்சிரும். அதுவும் இப்போ நிறைய பேர் நெகோஷியேட்டே பண்றாங்க, செல்லர்ஸுமே நல்லா நெகோஷியேட் பண்ணி தர ரெடியாவும் இருக்காங்க. ஓகே, சோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க நல்ல நான் ரெடி தான் ப்ரோ. ஓகே, ஆனா அது ஒரு ரீசனபிளா இருந்தா தாராளமா. இப்போ ஒரு நல்ல கஸ்டமர் இருக்காங்கன்னா நம்மளும் கஸ்டமர் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபிஷ் நல்லா இருந்தா எல்லாத்துக்குமே ஓகே தான் ப்ரோ. ஆனா வந்து இப்போ நிறைய கஸ்டமர் அட்ராக்ஷன் எப்படின்னா ரிசல்ட்ஸ் பொறுத்து இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இவர்கிட்ட வாங்கினா இப்போ இந்த சைஸ்ல இருக்கு நல்லா இருக்குன்னா
இன்னும் அதை வச்சு நமக்கு இப்போ ஒரு ஒரு கஸ்டமர் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் அவரே கூட்டிட்டு வந்துட்டாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஷ் வாங்கினாரு, அதுக்கப்புறம் 2, இப்போ நேற்று பாத்தீங்கன்னா நேற்று நைட் வந்தாரு ஒரு 9 மணிக்கு வந்துட்டு அவருமே இருந்து செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஏற்கனவே செலக்ட் பண்ண ஒரு மீன் வாங்கிட்டு போனாரு. ஓகே. நல்ல ஃபிஷ் நல்ல பிரைஸ்க்கு தர ரெடி தான் ப்ரோ. சரி ப்ரோ. இவன் கொஞ்சம் பெரிய பையனா இருப்பானோ? இல்ல ப்ரோ, சைஸ் வந்து ஒரு 4.5 மேக்ஸிமம் இருக்குமா. ஆனா என்னன்னா நல்ல ஹார்ட் காக்கு, ரொம்ப பெரிய காக்கு இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. மேபி வளர்ந்தா நல்லா வரலாம். ஏன்னா கம்பாஸோட ஹெட் காக்கோட growth வந்து மேக்ஸிமம் ஒரு 1.8 1 இயர் 8 months மேல கூட நல்லா வளரும். இல்ல இவனுக்கு வந்து இப்பயும் ஓபன் அப் ஆகாத மாதிரி தெரியுது, மேல எல்லாம் கொஞ்சம் நசுக்கின மாதிரி. மத்தபடி பார்த்தா இது நல்ல ட்ரெய்ட் ப்ரோ. இந்த ராப் டெயில், பர்ஃபெக்ட் ஃபிளாரிங், அந்த மாதிரி யூனிக்கா இருக்கும். ஃபிளார் பண்ணி வச்சு பார்த்தோம்னா நம்ம பாட்டு பார்த்துட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அதனாலதான் இந்த நல்ல ஃபீமேல சும்மா ஆட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஃபீமேலா? ஆமா. இதெல்லாம் சேலுக்கு இருக்கிறதா இல்ல? சேல் தான் ப்ரோ. இது ஓகே, எல்லாமே சேல் தான். இது அன்லேடு லே பண்ணிட்டா இன்னும் அஷூட்டா கொடுப்போம் நம்ம. ஓகே ஓகே. மத்தபடி கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ஹோல்ஸ் ஃபுல்லா இருக்கும். இது F2 தான்ல? அதுவும் F2 ப்ரோ. நல்ல மான்ஸ்டர் காக். பட் இந்த ரெட் கலர் வந்துட்டாலே ஆமா உங்களுக்கே தெரியும் SRD மாதிரி இருக்கும். கலர் மட்டும் இருக்கும். மவுத் ஷார்ட் மவுத். ஆனா அதோட ஹெட் பாடி ஷேப் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட்டா இருக்கும். இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் எப்பன்னா அந்த ஒரு 8 inches மேல தாண்டுது அப்படின்னா நல்ல பெரிய பிராடா இருக்கும். எப்படி SRDக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பல்ஜ்டா இருக்குமோ அது இல்லாம நல்ல பிராடா நல்ல உங்களுக்கு ஃபிளாட் ஸ்டொமக்ல இருக்கும். இது வந்து F1 ப்ரோ. F1 சேலுக்கு இருக்கா? சேல் தான் ப்ரோ. இது நல்ல ஷார்ட் மவுத், கியூட் ஃபேஸ். ஸ்பெசிஃபிக்கா இந்த F1 எவ்வளவு ப்ரோ வரும்? F1 கொஞ்சம் காஸ்ட்லி ப்ரோ. இது தெரியும், அதனால தான் கேட்டேன். நம்ம ஒரு ரேஞ்ச் சொல்லலாம், ஆனா கஸ்டமர்ஸ் வந்து அதுலயே ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. ஒரு 14 or 15 வரைக்கும் தரலாம். இது ஓகே, நல்லா இருக்கும், செமையா இருக்கும். ஆமா, ரொம்ப ஸ்பெசிபிக்கா அந்த F2 எதிர்பார்க்கற மாதிரி பார்க்கறதுனால இது வளரும் போது நல்லா இருக்கும். இல்ல இப்பயே அழகா தான் இருக்கும். ஆமா, சூப்பரா இருக்கும். இவனும் அதே ஒரு 4 inch இருப்பான். 4 inches அவ்வளவுதான். எதனால 4 inchesல நம்ம எடுக்கிறோம்னா பொட்டன்ஷியல் தெரியாம போயிடக்கூடாது. ஓகே. சோ நல்ல பொட்டன்ஷியல் தெரிஞ்சுன்னா அந்த 4 inchesல நம்ம ஸ்டாக் பண்ணி எடுத்துருவோம். ஓகே. உங்களோட அந்த 0.75ல இந்த மாதிரி ஃபிஷஸ் வரும்? தாராளமா வரும் ப்ரோ. இந்த மாதிரி நிறைய வரும். ஆனா என்னன்னா அது GB bloodன்றனால இன்னும் கலர்ஸ் எக்ஸ்பெக்டட். அது ஃபேட் ஆகுற ரேஷியோஸ் நல்ல ஜிபில வர்ற பிளட் லைன்ல. அதாவது இப்ப அந்த பேட்ச்ல எல்லாமே GB பிளட் லைன் தான். ஆமா, பட் எல்லாமே GB டர்ன் ஆகாதுல. ஏன்னா நம்ம அது கூட இந்த சின் ஹைபிரிட் சின் போறோம்ல, அதுவும் இருக்கு. சோ நம்ம 60-40 வச்சுக்கலாமே. பாசிட்டிவ் சைட் 40 வச்சா போதும். நம்ம அதுல ஒரு 1 or 2 யூனிக்கா கிடைக்கும். அது ஓகே. ஃபேட் ஆகலன்னா அழகா தான் வரும். அழகா தான் இருக்கும். ஃபேட் ஆயிடுச்சுன்னா இன்னும் எக்ஸ்பென்சிவ். ஓகே ஓகே. எல்லாருமே க்ரூம் பண்ண முடியாது, எல்லாராலையும் அது ஸ்பெசிஃபிக்கா வச்சு வளர்க்கறது கஷ்டம். ஓகே. அது இந்த மாதிரி பிரீடை ஷேர் பண்றது நல்லது ப்ரோ. ஏன்னா இப்போ அவங்க கஷ்டப்பட்டு ப்ரீட் பண்ணிருப்பாங்க, F1 லைனேஜ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ அதை ஷேர் பண்றாங்கன்னா அது நல்லது. இப்போ நம்ம அந்த மாதிரி எடுக்கணும்னா ஒரு 3 or 4 years ஆகும்னு வச்சுக்கோங்க. யாரு ப்ரோ இவன்? இது வந்து GB F2 கம்ஃபர்ட் ப்ரோ. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஃபிஷ், பாக்குறதுக்கு ஏதோ மாடு நிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஹெட்டும் பாத்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் காக்னு ஃப்ரெண்ட் ஃபாலோயிங். இது இந்த வீடியோவோட ஸ்ட்ரெயிட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஆமா, அந்த ஷார்ட் மவுத் ஆடியா இருக்கும், திக்கா இருக்கும் பாருங்க. நல்லா இந்த கம்பேரிட்டிவ்லி அதர் கம்போஸோட இது இன்னும் திக்கா இருக்கும். ஓகே. இது அந்த கட் பண்ணி திக்கா வர டெயில் கிடையாது. இது ஓகே. நார்மலாவே நல்லா அந்த ரேப் ஆகி ஷார்ட் ஆகும். ஆமா ஆமா. அதான் அந்த வீஜாவோட விஷயம் இந்த F2 அதிகமா இருக்கு. ஆமா, அந்த F1 வந்து நிறைய கேரி பண்ணும் இந்த வீஜாவோட ஜெனடிக்ஸ். F2 கொஞ்சம் கம்மி பண்ணும். அந்த கம்மி பண்ணும்போது 1 or 2 ஃபிஷ்க்கு இன்னும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அது இதுல இன்னும் சூப்பரா இருக்கு. இது இப்போ சைஸ் பாத்தீங்கன்னா ஹார்ட்லி 4 inches அவ்வளவு. செமையா இருக்கும், நல்லா இருக்கும். கலர்ஸ் வந்து ரொம்ப இன்டியூஸ்டா இருக்கும். இது வந்து ஃபுல் போலி கம்ஃபர்ட் ப்ரோ. ஓகே. நல்லா போலியா கேக்குறாங்க. இப்போ ஹெட்ல எல்லாம் நல்லா போல்ஸ் திக்கா வேணும், லைனே திக்கா அந்த மார்க்கர்ல போட்ட மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கம்பாஸ் போலாம். மார்க்கரே வாங்கி போட்டுக்கலாமே. ஆனா எவ்வளவு நாளுக்கு இருக்குன்னு தெரியாதுல்ல. இதுல எப்படி போட்ட மீனிக்கு இருக்கா, அதுக்கான கம்ஃபா இது. காலி. ஆமா, தண்ணி ஒழுகுது. சோ SRD ப்ரோ? ஆமா ப்ரோ, இது எல்லாமே SRD ஸ்டாக். சோ SRD கேக்குறவங்களுக்கு இல்லன்னு சொல்ல முடியாது. அப்பதான் SRD பண்றீங்க? ஆமா, SRDs ஜெனரலாவே இருக்கும். ஃப்ளோரன் பத்தி தெரியாதவங்க SRDs கேட்பாங்க, ஹோல்சேல் குவாண்டிட்டி கேட்பாங்க. ஓகே. சோ அவங்களுக்காக அந்த ரெட்டுக்காக கேக்குறாங்க ப்ரோ. இன்னும் கரெக்ட்டா சொல்லமா, ரெட் தான் வேணும் அப்படினு சில்லி ரெட்னு கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி SRDs கொடுத்துறோம். ஓகே, நல்ல ரெட். இந்த வேர்டுக்காகவே இன்னும் கேட்டிட்டு இருக்காங்க. சில்லி ரெட் மட்டும் தான் கேக்குறாங்க. ஆனா சில்லி ரெட்டே வந்து சில்லி ரெட் நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும்ல. ஆமா,
நான் காஞ்ச மிளகாக்கு போயிட்டேன். இல்ல ப்ரோ, இது எல்லாமே எஸ்ஆர்டிசி, இது எல்லாமே நல்ல பால் ஹெட்ல வந்துடும். ஓகே, இதுவும் லேண்ட் ஆகி கொஞ்ச நாள்லயே நல்ல பொட்டன்ஷியல் காமிக்க ஃபிஷஸ். எல்லாமே செலக்டிவா தான் கேட்டிருக்கோம். ஸோ நல்லா செலக்டிவா கொடுத்துருக்கேன். கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது உங்களுக்கு எது ப்ரோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகுது, எஸ்ஆர்டியா கம்ஃபாஸா? எல்லாத்துலயும் ஒரு ஃபிஷ் வந்து ஒரு மாதிரி யூஸ்வலா கம்ஃபாஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். கம்ஃபாஸ் சீக்கிரம் ஆயிடுதா? ஆமா. என்னங்க எல்லாரும் வந்து இல்ல ப்ரோ, என்னன்னா கம்ஃபாஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறது கொஞ்சம் லேட்டா ஆகும். எஸ்ஆர்டி வந்து இப்ப ஆகணும்னா ரொம்பலாம் டைம் தேவை. ஒரு 1 hourல ஆகணும்னா ஆயிடும். கம்ஃபாஸ் வந்து ஆகுறது கொஞ்சம் டிலே ஆகுது. இது இம்போர்ட்னால 24 hours தானே மேக்ஸிமம். சோ ஆயிடும். அண்ட் எஸ்ஆர்டி கொஞ்சம் லேட்டான்னு சொல்ல முடியாது, அதுமே கிராஜுவலா ஆயிடும். ஒரு பக்கம் தாராளமா போட்டுருங்க. பயங்கரமா இருக்கானே. இதுதான் இந்த மான்ஸ்டர் காக் ப்ரோ. ஓகே, இவனை எனக்கு கையில பிடிச்சு காட்டுறீங்களா? இதோ இவன் கையில பிடிச்சு நல்லா கொல ஹம்போட இருக்கானே. ஆமா, ஒரு ரொம்ப மான்ஸ்டர் காக்கு. ஓகே, ஹெட் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கும். அது வரைக்கும் ஃபுல் போல்ஸ் இருக்கும். ஓகே, நல்ல நோஸ் வரைக்கும் நல்ல போல்ஸ் இருக்கும். கொஞ்சம் வளர வளர அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். அண்ட் ஹெட்ல மார்க்கிங்ஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் ப்ரோ. ஓகே, ஓடிறான் கையில நிக்க மாட்டான். ஆமா, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான் ப்ரோ. ஆள அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு. இது ஆனா டியூல் டோன் தான், ஜிபி ப்ளேன் அந்த மாதிரிலாம் இல்ல. இது அதுதான் எப்பனாலும் இந்த ஒரு பாடி கொஞ்சம் அடுத்து அந்த எல்லோ ஷேட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிரும். ஓகே, கம்ஃபர்ட்னாலே கொஞ்சம் அது காமன். இதுல ரெட்ன்ற போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரியும். இல்ல நல்லா அந்த டியூல் டோன், அதான் அந்த எல்லோ டோன். ஆமா, எல்லோ டோன் தெரிஞ்சிரும். இந்த டியூல் டோன் தான். டியூல் டோன் ஆஃப் த கேமரா சொல்றப்ப நீங்க ஏதோ சொல்லிருந்தீங்க. ஆமா, டியூல் டோன்னா அது ஒரு ரெட்டுக்கு கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் 70% எல்லோ வந்துச்சுன்னா ஓகே. 70% எல்லோ வந்தாதான் டியூல் டோன் சொல்லலாம். அப்ப இவன் டியூல் டோனா இல்லையா? இது வந்து அந்த வீஜாவோட டெயில்ல வர எல்லோ ஷேட் ப்ரோ. அப்ப இவன் டியூல் டோன் கிடையாது. இது டியூல் டோன் சொல்ல முடியாது, ரெட் பேஸ் சொல்லலாம். மார்க்கெட்ல எல்லாரும் இந்த மாதிரி இருக்கிற மீன் டியூல் டோன் தான் சொல்லுவாங்க. அப்படி தெரியாதவங்க மேபி சொல்லலாம். இப்போ லைட் எல்லோ வந்து கம்ஃபாஸ்க்கு இருக்கும் ப்ரோ. எல்லா செல்லரும் உங்களை எதிரியா நீ பாப்பாங்க. வாழ்த்துக்கள். நல்ல விவரம் தெரிஞ்ச செல்லர் எதிரியா பார்க்க மாட்டேன். இன்ஃபர்மேட்டிவா கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை டியூல் டோன் சொல்லலாம் ப்ரோ. ஓகே, நல்லா தெரியும். ஆமா, ரெட்டும் தெரியும். அதுக்காக எல்லோ ரொம்ப, அந்த ரெட்டை விட எல்லோ ரொம்ப நிறைய தெரியும். ஓகே, சோ அத நம்ம டியூல் டோன் சொல்லலாம். 70% இதுல இருக்குமா? இப்ப ஆமா, எல்லோ இருக்கும். இப்போ இது வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட்டை விட எல்லோ அதிகமா இருக்கும். அழகா இருக்கு. இது என்ன ப்ரோ? F2 ப்ரோ. ஃபுல் போலி இருக்கும். மத்த இடத்துக்கு போனா எனக்கு இந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு வந்தாதான் ஏன்னா எல்லாமே வச்சிருப்போம். இது நல்ல கவர்ட் போல்ஸோட இருக்கும். இந்த டியூல் டோன் சொல்றது பெர்ஃபெக்ட்டா சொல்லி கொடுத்தா இத சொல்லி கொடுக்கலாம். டியூல் டோன் இத்தனைக்கு இப்ப ஸ்ட்ரெஸ் பிடிச்சு கொஞ்சம் கலர் டார்க் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, ப்ளஸ் வந்து இங்க லைட்டிங் ப்ராப்பரா இல்ல நம்ம கிட்ட. நல்லா பார்த்தோன்னா டியூல் டோன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்க அது பாத்தீங்கன்னா அந்த டெய்ல இவ்வளோ எல்லோ தெரியாது உங்களுக்கு. இவன் எவ்வளவு ப்ரோ? இவன் வந்துட்டு ஒரு 6.5 ரேஞ்ச் ப்ரோ. ரொம்ப அழகா இருக்கான். ஆமா, ஆனா ரொம்ப சீப்பஸ்ட் பிரைஸ் 6.5 சீப் தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. சங்கன் ஐஸ்ல. ஆமா, நல்ல ஐஸ். போல்ஸ் வந்து எங்கேயுமே மிஸ்ஸிங் இருக்காது. நோஸ் வரைக்கும் நல்ல போல்ஸ் இருக்கும். கவர்ட் ஃபுல்லாவே போல்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, இதுவும் ஒரு டியூல் டோன் கம்ஃபா ப்ரோ. இது ஓகே, நல்ல ஹெட் ஃபுல்லா போல்ஸ் இருக்கும். இது ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு ஃபிஷ் இருந்தது, கீழே எகிரி குதிச்சு மண்ணில் அடிபட்டு அந்த மாதிரி இருந்ததா? அந்த மாதிரி இது கீழே குதிச்சிருச்சு. மண் எல்லாம் ஒட்டிச்சா? மண் ஓட்டல, நம்ம டைல்ஸ்னால மண் ஓட்டல. ஆனா ட்ரை ஆயிடுச்சு. ஒரு சைடு ஃபுல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. எப்படின்னா மேட்ல இருந்தது, வந்து பார்த்து எடுத்து வச்சு செமையா இருக்கும். ஆனா இப்போ ரொம்ப யூனிக் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கூட இது. ஓகே, இது வந்து இந்த போல்ஸ் வந்து மெர்ஜ் ஆகல, பட் கிட்ட இருக்கு. ஆமா, இப்ப போல் இம்ப்ரூவ்மென்ட் பண்ற மாதிரி ஸ்பைரல் இருக்கிற ஒரு ஃபுட் கொடுத்தா தாராளமா இதுக்கு மெர்ஜ் ஆக சான்சஸ் இருக்கா? ரொம்ப அதிகமா கொடுக்க கூடாது. ஏன்னா ஸ்பைரல் கொடுத்தாலே போலிங் கம்மியா இருக்க ஃபிஷ்க்கு போலிங் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, அப்ப இந்த ஃபிஷ்க்கு மர்ஜிங் நடக்க சான்ஸ் இருக்கு தானே? ஹெவியா கொடுத்தா இந்த ஸ்டேஜ்ல இருந்து கொடுக்கும்போது சான்சஸ் இருக்கு ப்ரோ. இப்போ நீங்க ஒரு அடல்ட் ஸ்டேஜ் போறீங்க அப்படின்னா நீடும் கம்மி தான். ஆனா அப்போ கொஞ்சம் அட்வைசபிள். அதான் அப்போ ஒரு ஃபிஷ் எப்படி டர்ன் ஆகுதுன்றது நம்ம ஃபீட் பண்றதை நம்ம பாத்துக்கிறதுல. ஆமா ஆமா, ஃபீடிங் நம்ம ஒரு ப்ராப்பரான ரெகுலர் ஃபீட்னா பரவாயில்ல. நம்ம இப்போ ஸ்பைரல்னால நார்மலா ட்ரை பண்றது கிடையாது. ஓகே, இல்ல ஸ்பைரல் இன்க்ளூட் பண்ண ஃபுட்ஸ் இருக்கு. நம்ம பெருசா அதை என்னென்ன இருக்குன்றத பேக்க திருப்பி பார்க்கவா செய்யறோம். அது நிறைய பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம போய் வாங்குறது இதை கேட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். சோ அந்த மாதிரி வாங்கும்போது யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு லிமிடெட் குவான்டிட்டியா லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம். டயட்ல என்ன பொறுத்த வரைக்கும் இவனுக்கெல்லாம் பேர்ல் கலரு என்ஹான்ஸ் பண்ற எந்த ஃபுட்டுமே கொடுக்காம ஆமா சாதா ஃபுட் கொடுத்து வளர்த்தாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹம்புக்கு பாடி க்ரோத்துக்கு அந்த மாதிரி ஹம்பு கூட வளர்ந்துரும் ப்ரோ. அதான் சொல்றேன், இல்ல ஃபீட் ஃபோக்கஸ் பண்ணனும் அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
finally we done the video work, bro. Yeah, bro. Thanks for inviting me. It's Thanks for wonderful. coming to my farm, bro. Okay, it's wonderful. என்ன சொல்லுவாங்க, Good to meet you. ரைட் ப்ரோ. ஆ. எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஆரம்ப விலைன்னா எவ்வளவு சொல்லுவீங்க? 40 ரூபா அந்த ஃப்ரையை விட்டுருங்க. ஒரு ஹெட் இருக்க மீன் உங்ககிட்ட வாங்கணும்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 2000ல இருந்து தரலாம் ப்ரோ. இது SRD வேற இருக்கு ப்ரோ. அது மாதிரி SRD பார்த்தா 1200ல இருந்து தரலாம். 1000ல வச்சுக்கலாம். 1000ல இருந்து பாத்தீங்களா, நான் இங்க எப்படி பார்கெயின் பண்றேனோ அதே தான் நீங்க அவர்கிட்ட நீங்க பண்றீங்க. தாராளமா பண்ணி தரலாம். ரீசனபிளா இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் பேசாம ஃபர்ஸ்ட் இதுல நீங்க இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் தான் சொல்லுவோம். ஸோ அதனால ப்ரைஸஸ் வந்து ஆக்சுவலா தெரியும். நீங்க அதுல நிஜமா ஒரு நெகோசியேஷன் தேவை அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அது ஓகேனா நம்ம கொடுப்போம். சரிங்க ப்ரோ, உங்க நம்பர் கொடுத்துட்றேன். லொகேஷன் பழைய ஃபார்ம் கொடுக்கலாங்களா? லொகேஷன் ஒரு ஷாப்பே ரெடி ஆகிடும் ஃபுல்லாகவே. இப்போ இது ஃபார்ம் வந்து ஒரு குவான்டிட்டி கம்மியாக இது பண்ண ஹோல்சேலர்ஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணோம். ஆனால் ரீட்டைலர்ஸ்க்கு கொஞ்சம் அங்கே செலக்டிவான ஃபிஷ் இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லவும் செஞ்சுட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா எனக்கு எதை வாங்குறது தெரியல அந்த மாதிரி இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவாக இருக்கும். எல்லா ரேஞ்சஸ்லையும் அங்கே இருக்கும். சரி ப்ரோ, ஷாப் லொகேஷன் கொடுத்துட்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.